ஹாய், எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா ரொம்ப வணக்கம். சரியா, இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய டிஷ் எதுனா, நான் அது என்ன ஏதுன்னு இப்ப சொல்லவே மாட்டேன். எதுல நான் ப்ரிப்பேர் பண்ண எதுவுமே சொல்ல மாட்டேன். அது வீடியோ இடையில தான் வரும். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணிட்டு நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்கன்னா, ஆனா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல நல்ல விதமான ஒரு உணவு தான். நீங்க நேற்று அரைக்கும் போது நீங்க கிடையாது. நம்ம வந்து சூப்பரா ஒரு தானியம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி ஒரு மாவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாவு கலர் அரைச்சா இப்படிதான் இருக்கும். மாவை நல்லா புளிச்சு, இப்ப நல்லா புளிச்சுன்னா நாசான மாதிரில நம்ம ரெடி சுடதுக்கு ரெடி ஆயிட்டு. இட்லினா இட்லி, தோசைனா தோசை நான் மிக்ஸ் பண்ணி ஏன்னா இப்படிதான் இருக்கும். எவ்வளவு தூரம் பொங்கி இருக்குன்னு பாருங்க. இது என்ன மாவுங்கிறத ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டுமே கடைசி தெரியும். ஏன்னா மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்லி இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரியா, உங்களுக்குமே அது தெரியாது. தெரியாம இருக்க நல்லது, ரொம்ப நல்லதுல அது. ஆனா உடலுக்கு ஆரோக்கியம், ரொம்ப 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 ஆரோக்கியம். அதுதான் முக்கியம். டக்குன்னு இந்த ஒரு சாதனை இருந்துன்னா அரிசி போறப்பட்ட டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ஐயோ நம்ம மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த இதுக்கு கிடையாது. இந்த தோசைக்கு சரி, இதுக்கு ஒரு கார சட்னி ரெடி பண்ண போறோம். மேக்சிமம் கார சட்னி எல்லாம் சின்ன உள்ளி வச்சு ரெடி பண்ணலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து பெரிய உள்ளி வச்சு ரெடி பண்ணுவோம். மாவு அப்படி இருக்கட்டு. அதுக்கு எரிப்பு குறைச்சுதான் நான் போட்டிருக்கேன். வேணா காஷ்மீர் சில்லி கலருக்கு ஆட் பண்ணிடலாம். ஒரு 4 வத்தல், சின்ன வத்தல் தான் போட்டிருக்கேன். உள்ளி ஒரு பல்லாரி போட்டிருக்கேன். வசக்க எடுக்க ஒண்ணுமே செய்யாண்டாம். இப்ப ஃபுல்லாவே நம்ம டிஃபன் சீரீஸ் தான் போட்டுட்டே இருக்கோம் கண்டினியூவாவே. கருவேப்பிலை, உப்பு, சரி, புளி போடணும். அடுத்தால காயப்பொடி, போட்டு அரைப்போமா. கலரே இல்லை, அதனால நான் காஷ்மீரி சில்லி, ஏன்னா நம்ம எரிப்பு குறைவா தானே போட்டிருக்கோம், அதனால காஷ்மீரி சில்லி. ஆனா மிளகாத்தூள் போட்டுட்டு காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணணும். தனியா பொடியை மட்டும் போட்டோம்னா அது பார்க்க நல்லா இருக்காது. போட்டாச்சு. ஒரு 1/4 கப்பு போல தண்ணி ஊற்றலாம். நிறைய ஊற்றலாம், லைட்டா கொஞ்சமா ஊத்தி விடலாம். மொத்தமா ஊத்தாண்டா. இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம்ல. இந்த தோசைக்குன்னு இல்ல, எந்த தோசைக்கும் நம்ம எடுத்து விடலாம். காஷ்மீர் சில்லி போட்டாதான் கலர் வருதுங்களா. இது என்னன்னா தோசையில மிக்சடு பண்ணி கூட அந்த சட்னி தோசை மாதிரி இந்த மாதிரி தடவை கார தோசை நல்லா இருக்கும். இந்த தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போடுறோம். ஆமா ஆமா, ஆனா உரப்பு இருக்கும். இது அவ்வளவா இல்லை, ஏன்னா நம்ம அந்த மிளகாத்தூள் எரிப்பு இல்ல. ரெண்டாவது காஷ்மீர் சில்லி தானே போட்டிருக்கோம். ஒண்ணு ரெடி ஆக்கியாச்சா. சூப்பரா இட்லி ஊத்திடுவோமா. சின்ன இட்லியா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஆகுமா. இந்த நேரத்துல இந்த டைம்ல தோசைகள்ல காய போட்டு தோசை ஊத்திடுவோமா. எப்பவுமே இட்லி மாவு கொஞ்சம் கட்டியா இருக்கும், தோசை மாவு கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும். இல்லைன்னா தோசை மெத்துன்னு வந்துடும். அதுக்காக வேணும் தோசை மாவு தண்ணியா இருக்கணும்னு சொன்னது. ரொம்ப தண்ணியா வேண்டாம், என்ன மொத்து மொத்து இருக்கும். சரியா, இந்த பேட்டர்ன்ல அதாவது லூஸா நம்ம இப்படி எடுக்கும்போது லூஸா இருக்கணும். ரெடி ஆயாச்சு. தோசைகள்ல ரெடி ஆகட்டும். இது நம்ம ஏன் கிராஸ்ல வச்சுக்கோனா
கல்லு வீதி கல்லு, அடுப்பு நம்ம இந்த அளவு இல்லையா, என்ன ஊத்தணும்? எண்ணெயே வேண்டாம். இது நான்ஸ்டிக் தோசை கல்லு தானே. முதல்ல தட வேண்டாம். எண்ணெய் இந்த மாதிரி தோசைக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சூப்பர். எப்படி இருக்கு? கலர் பார்த்தும் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு? மனம் வருதா? மனம் வருது. என்ன மனம் வருது? ஆனா இப்ப சொல்ல கூடாது. ஐயோ, நான்ஸ்டிக்லா இப்ப நல்ல மனம் வருது. ஆமா. சட்னி ஆப்டா இருக்கும். சிம்ல வச்சுருங்க. மீடியம் டு ஹைல வைப்போம். ஏன்னா இது ரொம்ப ஸ்லோ வச்சா ரப்பர் கணக்கு ஆயிரும், ரெண்டாவது ஓவர் குக் ஆயிரும். தோசை ரெடி ஆயிட்டா? இட்லி ரெடி ஆயிட்டான்னு பாப்போமா? வேகம் இருக்கா? நான் இப்படி எடுத்து கடையில விடுவேன். நான் எதுக்கு அதை மாத்தி போட்டேன்னா, அப்படியும் செய்யலாம், இப்படியும் போட்டு மீடியத்துல வச்சு வேகும் போது அசல் இந்த முருகல் தோசை இருக்கலாம், அந்த டேஸ்ட்லயே வந்து தோசை மாவு கொட்டாது. ஒண்ணு போல வேகணும்ல. முடிஞ்சு சிறுவ எடுத்து அவ்வளவு நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வேலை கிடையாது. தோசைகள் லைட்டா காஞ்சிட்டுன்னு உண்டுமானா, ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அவங்க சுடும்போது லேசா வந்து நம்ம சுடும்போது வரல. மீடியம் அடிக்கணும். இப்போ இட்லியும் ரெடி ஆயிருமா? ஆனா இந்த தோசை கண்டிப்பா நல்லெண்ணெய் மட்டுமே எடுக்கணும். சட்னிக்குமே நம்ம இது கார சட்னி வச்சிருக்கோம்ல, அதுமே கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி தான் சாப்பிடணும். அப்பதான் அந்த காரமும் தெரியாது, ஒண்ணு போல ஹெல்த்தியா இருக்கும். கிறிஸ்பியா வேணா கிறிஸ்பியா சுடலாம், சாஃப்டா வேணா சாஃப்டா சுட்டுடலாம். இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஓகேயா? பார்க்கறது அப்படி இருக்கா? சாஃப்டா இருக்கும். பார்க்கறதுக்கு அப்படி இருக்காது. இனிமேல் என்ன செய்யணும்? கிறிஸ்பியா வேணா கிறிஸ்பியா சுடலாம் இருக்கா? சாஃப்டா வேணா சாஃப்டா சுடலாம். யாராருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த என்ன செய்திடலாம், ரெடி பண்ணிடலாம். ஓகே, கூட வச்சுக்கிடணும். நல்லெண்ணெய் தான். முழு உளுந்து தோசைக்கு மாவு அரைக்க போறோம். அதுக்கு என்னெல்லாம் வேணா, ஃபர்ஸ்டே நான் வந்து அரிசியும் வெந்தயம் கோர போட்டு வச்சுட்டேன். ஒரு 5 மணிக்கு அரிசியை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஐட்டம் வந்து இதான் முழு உளுந்து, கருத்த தொலி உள்ள முழு உளுந்து.
ஓகே. இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதுவும் பொம்பளைகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா. ஆனா தனிப்பட்ட முறையில இதை வந்து அவிச்சு சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. ஆனா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஃபுட்டெல்லாம் நம்ம எடுக்கும்போது நம்ம முதுகுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலம். இதை வந்து கோர போடக்கூடாது. இதுல உள்ள சீக்ரெட் என்னன்னா, இந்த உளுந்தை நம்ம நினைச்சோடாது கோர போடக்கூடாது. இப்ப நான் 2 கப்பு அரிசி எடுத்ததுனால 2 உலக்கு இந்த உலக்குக்கு 2 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால நான் வந்து அரை உலக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உடனே உடனே அரைக்க வேண்டியதுதான். அரிசி மட்டும் நம்ம ஒரு 5 மணிக்கு கோர போட்டு எடுத்து வைக்கணும். அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரேஷன் அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி, டொப்பி அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? நான் வந்து இதை கழுவிட்டு வந்துடட்டா. கழுவியாச்சு, நல்ல 2-3 தண்ணி விட்டு கழுவி. இப்படிதான் கேட்கும் சவுண்டு, ஆனா அரைஞ்சிரும். எண்ணெயுமே கோர போட்டா தொலி தனியா உளுந்து தனியா வந்துடும். அதுல சத்து இருக்கான்னு கேட்டா தெரியாது. இப்படி சாப்பிட்டா சத்து கூடுதல். பொடிச்சிட்டு வாரேன். பொடிச்சிருக்கேன். இனிமேல் தான் தண்ணி கொஞ்சமா ஊத்தி அரைக்கணும். அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் அரைச்சிட்டு அரிசி ஆட் பண்ணணும். முழு உளுந்து. சரியா? இது ஒரு அரை பங்கு அரைச்சிட்டோம்ல, இனிமேல் இந்த அரிசி ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்டே அரிசி உளுந்தெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சோம்னா நொறுன்னு தான் இருக்குமே தவிர அரையாது. அரைச்சிட்டு பார்ப்போமா எப்படி இட்லி மாவு ரெடி பண்ணுவோமோ அழகா அரைஞ்சிரும். லாஸ்ட் தான் போடணும். உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும்ல சீமா. இது வந்து ஒரு ஷிஃப்ட் அரைச்சாச்சு, நீ அடுத்த ஷிஃப்ட் அரை. சரியா? அரைச்சிட்டு மொத்தமா அரைச்சிட்டு பார்ப்போமா? அரைச்சாச்சுன்னா நீ தேவையான அளவு உப்பு போட்டு சூப்பரா விரவிட வேண்டியது. உப்பு போட்டு சூப்பரா விரவியாச்சு. இனி இது காலையில புளிச்சதுக்கு அப்புறம் நம்ம இட்லினா இட்லி, தோசைனா தோசை, குழிப்பணியாரம்னா குழிப்பணியாரம் எதுவுமே செய்து விடலாம். சரியா? சூப்பரான ஒரு ஹெல்த்தியான இதுதான் தோசை. இது என்ன தோசைன்னா முழு உளுந்து தோசை. ஓகே. நம்ம உளுந்து வந்து பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப நல்லது. ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களா இருக்கட்டும், கல்யாணம் கழிஞ்ச ஆள்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆணு பெண்ணு, பொம்பளைல ஆணு பெண்ணு எல்லாத்துக்குமே எலும்புக்கு உறுதி தரணும்னா கண்டிப்பா உளுந்துதான். கருத்த உளுந்தா? கருத்த முழு உளுந்து. இதுதான் கருத்த முழு உளுந்து. இந்த முழு உளுந்து தான் அந்த காலத்துல கோயில்ல பிரசாதம் வரைக்கும் கொடுத்தாங்க. பிரதோஷத்துக்கு பெருமாள் கோயில், சிவன் கோயில்ல பிரதோஷம் கழிக்கும் போது பிரசாதம் வரைக்கும் இந்த உளுந்த கொடுத்தாங்க. காலங்கள் மாற மாற நம்ம ரொம்ப மாறிட்டோம். இப்ப இந்த உளுந்தெல்லாம் யாருமே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் ஆகி போச்சு. ஆனா அன்னைக்குள்ள ஹெல்த் வைஸ் இன்னைக்கு அதுல இருக்கு. 2வது, இந்த உளுந்து வந்து ரொம்ப நேரம் ஊற போடக்கூடாது, உடனே ரெடி பண்ணணும். இந்த உளுந்துல வடை ரெடி பண்ணலாம், உளுந்து அடை ரெடி பண்ணலாம். இது எல்லாமே கண்டிப்பா இந்த ரெசிபிஸ் கண்டிப்பா இதுல ஆட் ஆகும். ஏன்னா நம்ம இப்ப டிஃபன் சீரீஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஒரு 6-7 நாள் ஆயிடுச்சு. ஒரு 3 நாள் அந்த ரெசிபிஸ்ல இந்த உளுந்து வச்சு நம்ம என்னெல்லாம் செய்யலாம். சரியா? அது பார்ப்போம். இது வந்து இதுக்குள்ள இது மெஷர்மெண்ட் எல்லாமே லாஸ்ட்ல தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிடுவேன். சரியா? கண்டிப்பா பார்த்துட்டு செய்து பாருங்க. இது உடம்புக்கு நல்லது தானே. இவங்க நல்லதுன்னு சொல்லுவாங்கன்னு இல்லை, எல்லாமே ஹெல்த்தி வைஸ் உள்ள ஃபுட்டா தான் நம்ம இப்ப போட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எந்த காலத்துல போனாலும் இப்ப பழச தேடக்கூடிய காலங்கள் ஆகி போச்சு. அதனால செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வெரைட்டியான சாப்பாடுகள் வேணும்னா நம்ம வடமதி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.